பாலிவுட் கப்பிள்ஸான சுனில், நர்கிஸோட அழகான லவ் ஸ்டோரி பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரபல பாலிவுட் நடிகர் ராஜ் கபூரும் நடிகை நர்கீஸும் முதல்ல சந்திச்சது ஆக் அப்படிங்கிற படப்பிடிப்பில். அப்போ நர்கீஸ்க்கு வயசு 16, ராஜ் கபூருக்கு வயசு 22. நர்கீஸை பார்த்த முதல் பார்வையிலேயே காதல் வயப்பட்டதாகவும், அவர் எடுக்கிற எல்லா படங்கள்லையும் நர்கீஸ் தான் ஹீரோயினாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ராஜ் கபூர் முடிவு பண்ணார். ராஜ் கபூரும் நர்கீஸும் சேர்ந்து நடித்து வெளிவந்த எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனுச்சு. அதனால பாலிவுட்டோட கோல்டன் கப்புலாக ராஜ் கபூரும் நர்கீஸ் ஜோடியும் ஆனாங்க. திரையில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் நர்கீஸும் ராஜ் கபூரும் காதலிக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ராஜ் கபூர் கல்யாணம் ஆகி 2 குழந்தையோடு இருந்ததால் 2ஆம் தரமாக ராஜ் கபூரை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சட்ட ரீதியாக நர்கீஸ் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் ராஜ் கபூர் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலேயே காதலிக்கலை அப்படின்னு நர்கீஸ்க்கு தெரியல. ஏன் அப்படின்னா, தன்னோட மனைவியாக இருக்கிறவங்க நடிகையாக இருக்கக்கூடாது, நடிகையாக இருக்கிறவங்க தனக்கு மனைவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸோட ராஜ் கபூர் இருந்தார். ராஜ் கபூரோட படங்கள் தவிர வேறு எந்த டேரக்டரோட படங்கள்லையும் நர்கீஸை நடிக்கிறதுக்கு ராஜ் கபூர் அனுமதிக்கலை. இதனால் நர்கீஸ் வீட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக போணுச்சு. இப்படியாவது ராஜ் கபூரை கல்யாணம் பண்ணணும்னு நர்கீஸ் முயற்சி பண்ண எந்த முயற்சியுமே பலிக்கலை. ராஜ் கபூரோட உறவை முறிச்சுக்க சொல்லி நர்கீஸோட அண்ணனும் நடிகருமான அன்வர் உசேன் எத்தனையோ தடவை நர்கீஸ்கிட்ட சொல்லியும் நர்கீஸ் அதை கேட்கல. அதனால அவங்க அண்ணன்கிட்ட எத்தனையோ தடவை அடி உத அப்படின்னு நிறைய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்படியே ராஜ் கபூர் நர்கீஸ் ரிலேஷன்ஷிப் 7 வருஷம் தொடர்ந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த நர்கீஸ் எந்த சூழ்நிலையிலையும் ராஜ் கபூர் தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்னு உணர்ந்து வேற ஒரு டைரக்டர் படத்தில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நர்கீஸ் நினச்ச மாதிரியே டைரக்டர் மெஹபூப் கான் இயக்கத்தில் வெளிவந்த படமான மதர் இண்டியா படத்தில் நர்கீஸ் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நர்கீஸ் ராஜ் கபூர்கிட்ட சொல்லாமலே மதர் இண்டியா பட ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ராஜ் கபூருக்கு சுத்தமாக பிடிக்கல. மதர் இண்டியா படத்தில் இருந்து விலக சொல்லி நர்கீஸ்கிட்ட ராஜ் கபூர் சொன்னார். ஆனால் நர்கீஸ் அதை கேட்கல. இறுதியாக நர்கீஸ் ராஜ் கபூர் 7 வருஷம் ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வந்துச்சு. நர்கீஸும் ராஜ் கபூரும் சேர்ந்து கடைசியாக நடித்த படம் சோரி சோரி. நர்கீஸும் ராஜ் கபூரும் சேர்ந்து 16 படங்களில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. நர்கீஸோட வீட்டில் நர்கீஸோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை. அவங்கள ஒரு பணம் சம்பாதிக்கிற மிஷினாக மட்டும்தான் பார்த்தாங்க. ராஜ் கபூரோட இருக்கிற உறவு கல்யாணத்தில் போய் முடியாது. இதெல்லாம் நர்கீஸை ரொம்ப காயப்படுத்துனுச்சு. அதனால் வாழவே வேணாம், தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்த மதர் இண்டியா படப்பிடிப்பில் வெல்டிங் கன்லேருந்து வந்த ஒரு சின்ன தீப்பொறி டோட்டல் செட்டையும் நாசமாக்கிருச்சு. அந்த தீ விபத்தில் நர்கீஸ் சிக்கிக்கிட்டாங்க. இதை பார்த்த கோஸ்டாரான சுனில் தத் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்குள்ளே குதித்து நர்கீஸை அவரோட உயிரை பணைய வச்சு காப்பாற்றினார். இதனால் சுனில் தத் 75% தீக்காயத்தோட உயிர் பிழைச்சி வந்தார். அவரை பக்கத்தில் இருந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமாக நர்கீஸ் பார்த்துக்கிட்டாங்க. இதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் நடுப்புற ஒரு காதல் உருவானுச்சு. இந்த இடைவெளியில் நர்கீஸ் ராஜ் கபூரோட இருந்த தன்னோட உறவை பற்றி சுனில் தத்திட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நர்கீஸ் சுனில் தத் ஜோடி 1958 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நடித்த மதர் இண்டியா படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே. மதர் இண்டியா படத்தில் சுனில் தத்தோட அறிமுகம் இல்லை அப்படின்னா என்னைக்கோ தற்கொலை பண்ணிக்கிட்டு நான் செத்துருந்துருப்பேன் அப்படின்னு டைரியில் நர்கீஸ் குறிப்பிட்டிருக்காங்க. நடிகர் சுனில் தத் படங்களில் மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையிலையும் ஒரு ஹீரோவாக தான் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா 1981 நர்கீஸ் கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தப்போ நர்கீஸை பக்கத்தில் இருந்து கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டாரு. நர்கீஸை எப்படியாவது உயிரோடு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக நின்னார். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியும் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு உணர்ந்த நர்கீஸ் தன்னோட கணவர் சுனில் தத்துக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டிருக்காங்க. இறந்த பிறகு முஸ்லீம் முறைப்படி என்னை அடக்கம் பண்ணுங்க, என்னை எரிக்க வேணாம், எங்கள் அம்மாவோட சமாதிக்கு பக்கத்துலேயே என்னையே அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நர்கீஸ் சுனில் தத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹிந்துவாக இருந்தாலும் தன்னோட மனைவி ஆசையை சுனில் தத் நிறைவேற்றினார். முஸ்லீம் முறைப்படி அடக்கம் பண்ணார். நர்கீஸ் சுனில் தத்தோட காதல் கதையில் கூடுதலான ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்குது. சுனில் தத் படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேடியோ ஜாக்கியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பெரிய பெரிய பாடகர்களை, நடிகர் நடிகைகளை இன்டர்வியூ பண்ணுற ரேடியோ ஜாக்கியாக இருந்தப்போ நர்கீஸையும் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா நர்கீஸோட ஒரு தீவிரமான ரசிகனாக சுனில் தத் இருந்திருக்காரு. ஒரு நாள் கனவு நிஜமான மாதிரி நர்கீஸை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு சுனில் தத்துக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு.
நர்கீஸ் ஸ்டூடியோவுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஆனால் நர்கீஸை முதல்ல பார்த்த சுனில் தத் நர்கீஸை ஃபேஸ் பண்ண முடியாமல், நர்கீஸ்கிட்ட என்ன கேள்வி கேட்குறதுன்னே தெரியாமல் நர்வஸ் ஆகி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டார். அந்த இன்டர்வியூவும் கேன்சல் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் கடந்து மதர் இண்டியா படத்தில் நர்கீஸ்க்கு கோஸ்டாராக நடிக்கிறதுக்கு சுனில் தத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மதர் இண்டியா படத்தில் நடந்த தீ விபத்து சுனில் தத்தையும் நர்கீஸையும் தம்பதியர்களாக இணைய வச்சிச்சு. நர்கீஸ் சுனில் தத்தோட 22 வருஷ கல்யாண பந்தம் 1981 கணைய புற்றுநோய் வந்து நர்கீஸ் இறக்குற வரையிலையும் தொடர்ந்துச்சு. வல்லவன் படத்தில் சிம்பு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் நம்மளோட முதல் காதல் ஜெயிச்சிச்சா தோச்சா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, கடைசியாக நம்ம சாகும்போது நம்மளுக்காக ஒரு காதல் இருந்துச்சா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நர்கீஸ்க்காக ஒரு காதல் இருந்துச்சு, அந்த காதல் பேர் தான் சுனில். சுனில் நர்கீஸோட இந்த காதல் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.